Dear students, support reactionsல fourth problem இந்த வீடியோல பார்க்கலாம். Support reactions அப்படிங்கிறது என்னன்னா ஒரு beam structureக்கு அல்லது ஒரு frame structureக்கு different kinds of supports கொடுக்கும்போது like roller support, hinged support or fixed support கொடுக்கும்போது என்னென்ன மாதிரியான reactions அந்த supportsக்கு மேல act ஆகும் for the given loading condition அப்படிங்கிறத calculate பண்றது தான் இந்த problem. So ஒவ்வொரு supports provide பண்ணும்போதும் different kinds of constraints வந்து provide ஆகும் structureக்கு. Okay, for example இப்போ இங்க கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை பார்க்கலாம். Frame supported at A and B is subjected to a force of 500 Newton as shown in the figure. Okay. Compute the reactions at the support points for the cases of theta equal to 0 degree, 60 degree and 90 degree. So, three conditions of theta க்கு support reactions calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So, அப்ப இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா Aங்கிற பாயிண்ட்ல சப்போர்ட் ப்ரொவைட் ஆயிருக்கு, Bங்கிற பாயிண்ட்லயும் ஒரு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ B பாயிண்ட்ல கொடுத்திருக்க சப்போர்ட்டுக்கு பேரு ரோலர் சப்போர்ட். ஸோ ரோலர் சப்போர்ட்னா யூஸ்வலா என்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு பால் மாதிரி போட்டு கீழே இப்படி இருக்கும், ஆர் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல போட்டுட்டு 2 or 3 பால்ஸ் போட்டுட்டு கீழே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபார் ரோலர் சப்போர்ட் ஆர் பால் சப்போர்ட். ஓகே. ஸோ ரோலர் சப்போர்ட் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எதுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா டு கன்ஸ்ட்ரெயின் தி வெர்டிகல் மோஷன். ஓகே. பால் சப்போர்ட்டோ ரோலர் சப்போர்ட்டோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாயிண்ட்ல வெர்டிகல் மோஷன் நடக்காத மாதிரி கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுக்கு தான் ரோலர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ப்ராப்ளத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு இன்க்ளினேஷன்ல ரோலர் சப்போர்ட் ப்ரொவைட் ஆயிருக்கு. ஓகே. சோ எக்ஸாக்ட்டா அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மோஷனை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த ரோலர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே. ஏங்கற பாயிண்ட்ல ஹிஞ்ச்டு சப்போர்ட் ப்ரொவைட் ஆயிருக்கு. சோ ஹிஞ்ச்டு சப்போர்ட் என்ன பர்பஸ்க்காக கொடுப்பாங்கன்னா டு அரெஸ்ட் தி ஹரிசான்டல் as well as vertical motion. ஓகே. சோ ரெண்டு டைரக்ஷன்லயும் மோஷன் அரெஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கப்படுற சப்போர்ட்டுக்கு பேர் தான் ஹிஞ்ச்டு சப்போர்ட். ஒரு லோடிங் கண்டிஷன் ப்ராப்ளத்துல மென்ஷன் ஆயிருக்கு 500 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு. சோ இந்த 500 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு இந்த A and B பாயிண்ட்ல கொடுத்திருக்க சப்போர்ட்ஸ்க்கு அகார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன மாதிரியான சப்போர்ட் ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் ரோலர் சப்போர்ட் வந்து ஹரிசான்டல் கூட எவ்வளவு இன்க்ளினேஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளா இப்போ கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது இந்த ஸ்லோப், சோ இது ஹரிசான்டல் லைன். சோ இந்த ரோலர் சப்போர்ட் என்ன பெர்பெண்டிகுலரா இப்படி காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அது இப்படி இருக்கு. இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இது 90 டிகிரியில் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ப்ரொவைட் பண்ணது வெர்டிகலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இதுவும் 90 டிகிரி. இது வந்து தீட்டா அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. தீட்டாவோட 3 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸுக்கு தான். தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி 3 கண்டிஷனில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரோலர் சப்போர்ட் ஹரிசான்டல் பேஸ் கூட கொடுக்குற இந்த இன்க்ளினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது 180 டிகிரி இல்லையா. ஸோ இங்கே ப்ராப்ளத்தில் ஒரு ஆங்கிள் தீட்டா, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த மூணோட சமேஷன் வில் பி 180 டிகிரி ஃபார் அ ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ இப்போ ஆல்ஃபா மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் தீட்டா மைனஸ் 90 டிகிரி. ஓகே. ஸோ 180 மைனஸ் 90ங்கிறது 90, 90 மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given frame supported with hinged support and roller support and loaded with a vertical point load 500 Newton. என்ன டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொன்றும் இருக்கு அப்படிங்கிறது ப்ராப்ளத்துல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, யூடிஎல் யூவிஎல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை பாயிண்ட் லோடா கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத லைன் டயக்ராமா டிரா பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏ பாயிண்ட்ல ஹிஞ்ச்டு சப்போர்ட், ஸோ ஒரு வெர்டிக்கல் சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ வி அட் பாயிண்ட் ஏ அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஹரிசான்டல் சப்போர்ட் இருக்கும், அதை HA அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ HAவை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் மார்க் பண்ணணுமா, நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்போர்ட் ரியாக்ஷன் ஃபார் த கிவன் லோடிங் கண்டிஷன் எந்த டைரக்ஷன்லன்னு தெரியாது. பட் ஹரிசான்டலா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறது மட்டும் தெரியும். ஸோ இனிஷியலா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல நான் அந்த சப்போர்ட் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். ஆன்சர் வந்து ஒருவேளை நெகட்டிவ்ல வந்திருந்தது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி பாயிண்ட்ல ரோலர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்க டைரக்ஷன்ல ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இன்க்ளினேஷன்ல இருக்கிறதுனால நான் அந்த ரியாக்ஷனே மார்க் பண்ணிக்கிறேன், ரியாக்ஷன் அட் பாயிண்ட் பி.
ஓகே. ஸோ இது தீட்டா அப்படிங்கிறதுனால இது எவ்வளோ இன்க்ளினேஷன் பார்த்தோம், ஆல்ஃபா அப்படின்னு நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் இந்த இன்க்ளினேஷன் ஆல்ஃபா. ஓகே. ஒரு ஃபோர்ஸ் certain inclination with the horizontal ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை 2 different force components பிரிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த force component வந்து that is reaction force at point B second quadrantல ஆக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால horizontal component will be along the negative x-axis direction RB cos alpha and the vertical component will be acting along the positive y-axis direction component வந்து RB sin alpha. Okay. So this is the complete free body diagram for the given problem. Okay. Supports கொடுக்கிறதே என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா to maintain the system under equilibrium condition. Okay. So given load withstand பண்ணி the given frame equilibrium conditionல maintain ஆகிறதுக்காக தான் இந்த supports provide பண்ணியிருக்கோம். Okay. So we can solve the problem with the aid of equilibrium conditions. என்னென்ன find out பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா support reactions HA, VA and RB for theta equal to 0 degree, theta equal to 60 degree and theta equal to 90 degree. ஸோ இந்த இன்க்ளினேஷன்ஸ் மாற்றும் போது சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சொல்யூஷன், we are going to apply the equilibrium conditions one by one. Conditions are summation of all the horizontal forces acting on the frame should be equal to 0. Summation of all the vertical forces acting on the frame should be equal to 0. And summation of all the moments of the forces acting at point A is equal to 0. எந்த பாயிண்ட்ல summation of moment consider பண்ணாலும் 0க்கு ஈக்குவலா வரணும். ஸோ நான் சிம்பிளா ஏங்கிற பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணலாம். ஏ பாயிண்ட்ல HA அப்படிங்கிற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் காம்பனன்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால பிளஸ் HA அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் பி பாயிண்ட்ல RB cos alpha அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனன்ட் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால மைனஸ் RB cos alphaன்னு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாவே ரெண்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் தான் ஃப்ரேம்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால HA மைனஸ் RB cos alpha இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா RB cos alphaவை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனோம்னா HA இஸ் ஈக்குவல் டு RB cos alpha அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் சமேஷன் V. சோ சிஸ்டத்துக்கு மேல என்னென்ன வெர்டிகல் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு சமேஷன் 0ன்னு போட போறோம். அவ்வளவுதான். ஓகே. சோ VA அப்படிங்கிற வெர்டிகல் காம்பனன்ட் பாசிட்டிவ் y ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. சோ பிளஸ் VA. நெக்ஸ்ட் RB sin alpha அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனன்ட் பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல கன்சிடர் பண்ணியிருக்கோம். சோ பிளஸ் RB sin alpha. ஓகே. நெக்ஸ்ட் 500 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனன்ட் நெகட்டிவ் y ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஃப்ரேம் மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ மைனஸ் 500. இது இந்த மூணு தான் வெர்டிகல் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் நம்மளோட ப்ராப்ளம்ல. ஓகே. சோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? VA plus RB sin alpha minus 500 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம்னா plus 500. So this is equation 2. Next third equilibrium condition summation of all the moments acting at point A is equal to 0. So moment அப்படிங்கிறது force into perpendicular distance. டோட்டலா என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு? HA, VA, 500 நியூட்டன், RB cos alpha, RB sin alpha 5 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. சோ 5 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ்க்கும் ஏங்கற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்சஸை கன்சிடர் பண்ணி இப்போ நம்ம மொமெண்ட் கால்குலேட் பண்ண போறோம். மொமெண்ட் கால்குலேஷன்ல சைன் கன்வென்ஷன் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸால ஏங்கற பாயிண்ட்ல பாசிட்டிவ் மொமெண்ட் கிடைக்குது அப்படினும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸால ஏங்கற பாயிண்ட்ல நெகட்டிவ் மொமெண்ட் கிடைக்குது அப்படின்னு ரெஃபரன்ஸா வச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். சோ இப்போ ஏங்கற பாயிண்ட்ல HAங்கற ஃபோர்ஸ் காம்பனன்ட் ஆக்ட் ஆகுது. ஓகே. ஏ பாயிண்ட்ல தான் நம்ம இப்போ மொமெண்ட் கால்குலேட் பண்றோம். சோ அந்த பாயிண்ட்லயே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் காம்பனன்ட்டால ஏங்கற பாயிண்ட்ல எந்த மொமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா ஏங்கற பாயிண்ட்லயே அந்த HA ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால there will be no perpendicular distance between this force and point A. இது வழியாவே இது ஆக்ட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் VA அப்படிங்கற ஃபோர்ஸ் காம்பனன்ட்டும் ஏங்கற பாயிண்ட் வழியாவே இப்படி மேல ஆக்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். சோ அதனால VAங்கற ஃபோர்ஸாலயும் ஏங்கற பாயிண்ட்ல எந்த மொமெண்ட்
மொமெண்ட்டும் ஜெனரேட் ஆகாது. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வரிசையா வருவோம். ஆர்பி காஸ் ஆல்பா அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனன்ட் பிங்கிற பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆர்பி காஸ் ஆல்பாங்கிற ஃபோர்ஸ் காம்பனண்ட்டை அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி படி இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எங்கனாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுற மாதிரி இப்போ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து இந்த ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு பாசிட்டிவ் சைன் எடுத்திருக்கேன். பிளஸ் ஆர்பி காஸ் ஆல்பா இன்ட்டு, ஸோ இந்த ஆர்பி காஸ் ஆல்பாக்கும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் 600 மில்லிமீட்டர். ஸோ அதை மீட்டரில் 0.6 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பி சைன் ஆல்பா அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனன்ட் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் தி ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இந்த ஆர்பி சைன் ஆல்பா அப்படிங்கிற ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்டை பொறுத்து மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது அப்படியே பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி படி கீழே இருந்து மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி வி கேன் லொகேட். ஸோ அந்த லைன்லேயே இந்த ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற மாதிரி நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் லொகேட் பண்ணி வச்சுட்டு ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து திஸ் ஆர்பி சைன் ஆல்பா அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனன்ட் அகைன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஸோ சைன் ஃபார் தி மொமெண்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ பிளஸ் ஆர்பி சைன் ஆல்பா இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸ் காம்பனண்ட்டுக்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மேலே மென்ஷன் ஆயிருக்கு 500 mm பிளஸ் 500 mm. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 1000 mm, அதை 1 மீட்டர் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 500 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து இந்த 500 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகிறதுனால சைன் வந்து மைனஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, நெகட்டிவ் சைன் எடுத்திருக்கேன். ஸோ 500 ஃபோர்ஸ் இன்ட்டு 500 நியூட்டன் ஃபோர்ஸ் காம்பனண்ட்டுக்கும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ இது மேலே 500 mm அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ 0.5 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மூணு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸாலையும் தான் ஏங்கிற பாயிண்ட்ல மொமெண்ட் ஜெனரேட் ஆகுது. ஆர்பி காஸ் ஆல்பா ஆர்பி சைன் ஆல்பா ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிறதுனால பாசிட்டிவ் சைனோட எடுத்திருக்கோம். 500 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுங்கிறதுனால மைனஸ் சைனோட எடுத்திருக்கோம். ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 0.6 ஆர்பி காஸ் ஆல்பா, திஸ் இஸ் ஆர்பி சைன் ஆல்பா இன்ட்டு 1 ஆர்பி சைன் ஆல்பா மைனஸ் 500 இன்ட்டு 0.5 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனா பிளஸ் 250. ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கையில் 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணி கிடைச்ச ஈக்குவேஷன் HA ஈக்குவல் டு ஆர்பி காஸ் ஆல்பா. செகண்ட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல கிடைச்ச ஈக்குவேஷன் VA plus RB sin alpha is equal to 500. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 0.6 RB cos alpha plus RB sin alpha is equal to 250. ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் வச்சுக்கிட்டு கேட்டிருக்க மூணு கண்டிஷனுக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சப்போர்ட் ரியாக்ஷன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியா இருக்கும்போது சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம் சப்போர்ட் ரியாக்ஷன் ஆர்பியோட ஹரிசான்டல் இன்க்ளினேஷன் வந்து ஆல்பா. ஸோ ஆல்பானா 90 மைனஸ் தீட்டான்னு ப்ராப்ளத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆல்பா அப்படிங்கிறது 90 மைனஸ் தீட்டா. ஸோ ஹியர் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ 90 மைனஸ் தீட்டா இஸ் 90 மைனஸ் 0 90 டிகிரி. ஓகே, ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன்லையும் இப்போ ஆல்பாக்கு பதிலாக 90 டிகிரி போட்டு சால்வ் பண்ண போறோம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிட்டோம்னா 0.6 RB cos 90 டிகிரி பிளஸ் RB sin 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 250. cos 90 ஓட வேல்யூ 0, sin 90 ஓட வேல்யூ 1. ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.6 RB into 0 is equal to 0 plus RB into sin 90 1 is equal to RB equal to 215 கிடைக்கும். ஓகே, ஸோ 0 plus RB is equal to RB, அதோட வேல்யூ 250 நியூட்டன் அப்படின்னு கிடைச்சிருப்பா. ஓகே, ஸோ நவ் RB வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, ஆல்பா வேல்யூ 90 டிகிரின்னு முதல்ல கண்டுபிடிச்சோம். அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி ரிமைனிங் வேல்யூஸை கால்குலேட் பண்ணலாம்ப்பா. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டோம்னா HA is equal to RB cos alpha, RB யோட வேல்யூ 250 நியூட்டன், cos 90 டிகிரி is equal to 0. ஏன்னா cos 90 யோட வேல்யூ 0. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் VA plus RB sin alpha equal to 500. ஸோ இப்போ RB க்கு பதிலாக 250, ஆல்பாக்கு பதிலாக
90 degree போட்டோம் அப்படின்னா VA is equal to this 500 minus RB is 250, alpha is 90 degree, sin 90 ஓட value 1, so 500 minus 250 ஓட value 250 Newton. Okay, so VA வந்து நம்ம டயக்ராம்ல பாசிட்டிவ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல கன்சிடர் பண்ணியிருந்தோம், பாசிட்டிவ் y ஆக்சிஸ் டைரக்ஷன்ல. so ஆன்சரும் பாசிட்டிவ்லே வந்ததுனால நம்ம கன்சிடர் பண்ண டைரக்ஷன் இஸ் கரெக்ட். so VA ஓட டைரக்ஷன் இஸ் along positive y axis. okay, next consider the second case. second caseல theta equal to 60 degree க்கு support reactions calculate பண்ண சொல்லிருக்காங்க. so theta 60 degree அப்படினா alpha is 90 minus 60 degree, that is 30 degree. okay, so now considering the third equation, 0.6 RB into cos 30 degree plus RB sin 30 degree is equal to 250. cos 30 degree ஓட value வந்து 0.866, that is root 3 by 2. sin 30 degree ஓட value 0.5. so இந்த equation நம்ம எப்படி simplify பண்ணலாம் அப்படின்னா 0.6 into 0.86 ஓட value வந்து 0.5196, this is 0.5 RB. so இப்போ இத ரெண்டையும் add பண்ணோம் அப்படின்னா 1.0196 RB is equal to 250 அப்படின்னு கிடைக்கும். இதில இருந்து we can get the value of RB as 245.1942, that is 250 divided by 1.0196. now equation 1 ல HA is equal to RB cos alpha. so இந்த கேஸ்ல RB ஓட value 245.1942 னு கால்குலேட் பண்ணிருக்கோம் into cos alpha, here cos 30 degree. so HA ஓட வேல்யூ 212.3444 நியூட்டன் கிடைச்சிருக்குப்பா. ஸோ ப்ராப்ளத்தோட ஸ்டார்டிங்ல HA ஓட டைரக்ஷன் வந்து அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆன்சரும் பாசிட்டிவ்ல கிடைச்சதுனால நம்ம கன்சிடர் பண்ண டைரக்ஷன் இஸ் கரெக்ட். HA ஓட டைரக்ஷன் இஸ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். ஸோ நவ் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VA plus RB sin alpha equal to 500. ஸோ இங்கே RB ஓட வேல்யூ 245.1942, ஆல்பா ஓட வேல்யூ 30 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா VA is equal to 377.4029 நியூட்டன் கிடைச்சிருக்கு. சோ இங்கேயும் VA நம்ம பாசிட்டிவ் y axis டைரக்ஷன்ல கன்சிடர் பண்ணிருக்கோம். ஆன்சரும் பாசிட்டிவ்ல கிடைச்சதனால நம்ம கன்சிடர் பண்ண டைரக்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் coming to the third case, theta is equal to 90 degree. so alpha is equal to 90 minus 90, 0 degree. so equation 3 ல 0.6 RB cos 0 plus RB sin 0 is equal to 250 அப்படினு போடலாம். cos 0 is 1, sin 0 is 0. okay, so this becomes 0.6 RB into 1 plus RB into 0 equal to 250 அப்படின்னு simplified formula கிடைக்கும். அதில இருந்து RB is equal to 250 divided by 0.6 அப்படினா answer 416.6667 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். so from equation 1, HA equal to RB cos alpha, RB ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிருக்கோம் 416.6667, cos 0 டிகிரின்னு போட்டோம்னா HA ஓட வேல்யூவும் 416.6667 நியூட்டன்னே கிடைக்கும். பாசிட்டிவ்ல கிடைச்சதனால நம்ம கன்சிடர் பண்ண டைரக்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ல VA plus RB sin alpha equal to 500. RB ஓட வேல்யூ 416.6667 நியூட்டன், ஆல்பா ஓட வேல்யூ 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா VA ஓட வேல்யூ 500 minus 416.6667 sin 0 னு கிடைக்கும். sin 0 ஓட வேல்யூ 0 தான். சோ அதனால VA ஓட வேல்யூ அப்படியே 500 நியூட்டன் கிடைக்கும். டைரக்ஷன் இஸ் along the positive y axis direction. சோ ரிசல்ட் இப்போ நம்ம எல்லா கண்டிஷனுக்குமே சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். when theta equal to 0 degree, alpha ஓட வேல்யூ 90 degree, அதுக்கு கால்குலேட் ஆன RB, HA, VA ஓட values. when theta equal to 60 degree, the calculated support reactions values are there, and when theta equal to 90 degree, RB, HA, VA values and the corresponding directions are mentioned here. okay, so this is all about the problem. Thank you.